எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் மே 14, 15, 16 இந்த 3 நாட்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறதுக்கு. ஸோ லாஸ்ட் இயர் ஜூலை டு இந்த இயர் ஜூன் வரைக்கும் 12 மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் இதில் ப்ரொவைட் பண்ணுவோம். உங்களுக்கு ஒன்லி டெஸ்ட் மட்டும் போதுன்னா ஃபீஸ் 250, வித் மந்த்லி பிடிஎஃபோட வேணும் அப்படின்னா ஃபீஸ் 550. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் யூபே நம்பர் கொடுத்துருக்கோம். பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாங்க அப்படின்னா உங்களை பேட்சில் ஆட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் ஷெடியூல் கொடுத்துருவோம். ஷெடியூல் வைஸாக டெஸ்ட் நடக்கும். சரி, இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நம்ம 13ஆம் தேதி மேக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருப்போம். அதோட ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உலகிலேயே மிக அதிக பனிச்சிறுத்தைகளை கொண்ட இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, லடாக். இரண்டாவது கேள்வி, நாட்டிலேயே யாசகர்கள் இல்லாத முதல் நகரமாக எந்த நகரம் உருவெடுத்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, இந்தூர். மூன்றாவது கேள்வி, ஆபரேஷன் பன்யன் அல்மார்சஸ் என்ற நடவடிக்கையை எந்த நாடு தொடங்கியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, பாகிஸ்தான். நான்காவது கேள்வி, PMSBY, PMJJBY மற்றும் APY ஆகிய திட்டங்கள் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 2015ஆம் ஆண்டு. ஐந்தாவது கேள்வி, புற்றுநோயை கண்டறியும் திட்டம் தற்போது எத்தனை மாவட்டங்களுக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் 12 மாவட்டங்களுக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. ஆறாவது கேள்வி, எந்த ஆண்டு முதல் செயற்கைக்கோள்களை இஸ்ரோ விண்ணில் அனுப்பி வருகிறது? ஆன்சர் 1975ஆம் ஆண்டு முதல். ஏழாவது கேள்வி, ரமேஸ்வர் பிரசாத் குப்தா எந்த அமைப்பின் தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார்? ஆன்சர் SECI. எட்டாவது கேள்வி, சமீபத்தில் டெஸ்ட் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வை அறிவித்த இந்திய வீரர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, விராட் கோலி. ஒன்பதாவது கேள்வி, எந்த நாட்டில் செயல்பட்டு வந்த குர்திஸ்தான் தொழிலாளர் கட்சி கலைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, துருக்கி. ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். கவனிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்திய ராணுவம் ஆபரேஷன் கெல்லர் நடவடிக்கையை எங்கு தொடங்கியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ இந்திய ராணுவம் பார்த்தீங்கன்னா ஆபரேஷன் கெல்லர் அப்படிங்கிற நடவடிக்கையை ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தொடங்கியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா பயங்கரவாதிகளை ஒழிப்பதற்காக தான் இந்த ஆபரேஷன் கெல்லர் நடவடிக்கையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ரீசெண்டாக பார்த்துருப்போம் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை பற்றி. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா பெஹல்காமில் அட்டாக் நடந்திருக்கும். அதில் 26 பேர் உயிரிழந்திருப்பாங்க, டூரிஸ்ட்டு. ஸோ அதாவது பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் தான் இந்த தாக்குதல் நடத்திருப்பாங்க. ஸோ அதை எடுத்து பதிலடி கொடுக்கும் வகையில் இந்தியா பார்த்தீங்கன்னா ஆபரேஷன் சிந்தூர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த சிந்தூர் நடவடிக்கையின் கீழ் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய 9 பயங்கரவாத கட்டமைப்புகள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியிருக்கோம். அடுத்து பாகிஸ்தான் அவங்களுடைய ட்ரோன்கள், விமானங்கள் மூலமாக தாக்குதல் நடத்தியிருப்பாங்க. அதை எல்லாத்தையுமே நம்ம இந்தியா முறியடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த நிலையில் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா ஒரு கெல்லர் அப்படிங்கிற வனப்பகுதி. இந்த கெல்லர் வனப்பகுதி எங்கே இருக்குது அப்படின்னா சோபியான் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் சோபியான் மாவட்டத்தில் கெல்லர் வனப்பகுதியானது இருக்குது. இந்த வனப்பகுதியில் பயங்கரவாதிகள் பதுங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு. ஸோ அதை எடுத்து இந்திய ராணுவம் அவங்களை ஒழிப்பதற்காக இப்போ ஆபரேஷன் கெல்லர் அப்படிங்கிற நடவடிக்கையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எங்கே? ஜம்மு அண்ட் காஷ்மீரில். ஸோ ஆப்ரேஷன் சிந்தூர் நம்ம பார்த்துருப்போம். பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு எதிராக தொடங்கப்பட்ட நடவடிக்கை தான் ஆப்ரேஷன் சிந்தூர். ஆப்ரேஷன் ஹாக் இது சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் CBI சார்பில் தொடங்கப்பட்டது. சைபர் பாலியல், சிறுவர்களுக்கு எதிராக சைபர் பாலியல் குற்றங்களில் ஈடுபடுறாங்களே அதை அகற்றணுங்கிறதுக்காக ஆப்ரேஷன் ஹாக். அடுத்து ஆப்ரேஷன் சங்கல்ப் ரீசெண்டாக சத்தீஸ்கரில் தொடங்கியிருப்பாங்க. CRPF, சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ்னால தொடங்கப்பட்டது. அதாவது நக்சல்களுடைய தொல்லையானது சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்குது. இந்த நக்சல்கள் தொல்லையை அகற்றணும் அப்படிங்கிறதுக்காக. நெக்ஸ்ட், இரண்டாவது கேள்வி, விடியல் பயண திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2021ஆம் ஆண்டு. ஸோ 2021 மே மாதம் தான் இந்த விடியல் பயணம் திட்டமானது தொடங்கப்பட்டது. அதாவது பேருந்துகள், அரசு பேருந்துகளில் பெண்கள், அப்புறம் திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகள் இலவசமாக பயணம் மேற்கொள்ளும் வகையில் நம்ம தமிழ்நாட்டில் விடியல் பயணம் திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த மாதிரி நிறைய நலத்திட்டங்களானது தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுது. ஸோ அந்த ஸ்கீமில் இது வரைக்கும் எவ்வளோ பேர் பயனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் 4 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 1.12 லட்சம் கோடி கடனானது வழங்கப்பட்டிருக்கு, தமிழக அரசு வழங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க.
நெக்ஸ்ட் விடியல் பயணம் திட்டம். பெண்கள் இலவசமாக பேருந்தில் பயணிப்பதற்காக 2021 மே மந்த் விடியல் பயணம் திட்டமானது தொடங்கப்பட்டது. இதுவரைக்கும் இந்த திட்டத்தில் எத்தனை கோடி முறை பயணம் மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னா 682.02 கோடி முறை அரசு பேருந்துகளில் இலவசமாக பயணம் மேற்கொண்டிருக்காங்க. இதுல திருநங்கைகள் பாத்தீங்கன்னா 36.89 லட்சம் முறை பயணம் மேற்கொண்டிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் 3.78 கோடி முறை இலவசமாக இந்த விடியல் பயணம் திட்டத்தின் கீழ் பயணம் மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து மகளிர் உரிமை தொகை திட்டம். இது 2023 செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி தொடங்கப்பட்டது. அதாவது அண்ணாவுடைய பிறந்த நாள்ல தொடங்கியிருப்பாங்க. தகுதி வாய்ந்த குடும்ப தலைவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் அவங்களோட வங்கி கணக்குல செலுத்தணும்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த திட்டத்துல 1,15,00,000 பெண்களுக்கு பாத்தீங்கன்னா மாதந்தோறும் 1000 ரூபாய் அவங்களோட வங்கி கணக்குல செலுத்தப்பட்டு வருது. அடுத்து தோழி விடுதி திட்டம். இப்போ கிராமப்புறங்கள்ல படிச்சுட்டு வெளியூர்களுக்கு வேலைக்காக வராங்க இல்லையா, அவங்களுக்கு இங்கே தங்கும் விடுதிகள் கிடைக்கிறது, அதுவும் பாதுகாப்பான ஒரு விடுதி கிடைக்கிறதுங்கிறது சிரமமாக இருக்குது. ஸோ அதை அடுத்து கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பணிக்காக வெளியூருக்கு வரக்கூடிய பெண்களுக்கு தோழி விடுதி திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 13 தோழி விடுதிகளானது அமைக்கப்பட்டிருக்கு. இந்த விடுதிகளில் 1303 படுக்கை வசதிகளானது ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கு. அடுத்து 14 இடங்களில் பார்த்தீங்கன்னா விடுதிகள் இப்போ அமைச்சிட்டு வராங்க. ஏற்கனவே 13 விடுதிகள் இருக்குது, இன்னும் 14 அமைக்கப்பட்டு வருது. அடுத்து மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான கடன் உச்சவரம்பு பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடி 12 லட்சமா இருந்துச்சு, அதை 20 லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மகளிர் சுய உதவி குழு இப்போ 20 லட்சம் வரைக்கும் அவங்க கடனை பெற முடியும். உச்சவரம்பை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் 4 இயர்ஸ்ல இந்த மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 1.12 லட்சம் கோடி கடனானது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பெண்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஓதுவார ஆகுவதற்கான பயிற்சியானது வழங்கப்படுகிறது. திருக்கோவில்களில் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர்களாகும் திட்டமானது இப்போ செயல்படுத்துறாங்க. எந்த ஜாதியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் அவங்க அர்ச்சகராக முடியும். அதுக்காக ஓதுவார் பயிற்சியானது வழங்கப்படுகிறது. இதுல இது வரைக்கும் 42 பேருக்கு ஓதுவார் பயிற்சி அளிக்கப்பட்டு அர்ச்சகராக இருக்காங்க. அதுல 11 பேர் பெண்கள் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சிப்காட் பூங்காக்கள் இருக்கு இல்லையா, அங்கே பெண்கள் ஒர்க் பண்ணுற வகையில் குழந்தைகள் பாதுகாப்பகங்களானது அமைக்கப்பட்டிருக்கு 17 சிப்காட் தொழில் பூங்கால. ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணும்போது அவங்க ஒரு கர்ப்பிணி பெண்ணாக இருக்காங்க, அதாவது குழந்தையோட இருக்கக்கூடிய பெண்ணாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய குழந்தைகளை பாதுகாப்பாக பார்த்துக்கிறதுக்காக காப்பகமானது இருக்குது. 17 சிப்காட் தொழில் பூங்காவில் இந்த பாதுகாப்பகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து 3வது கேள்வி, உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட பார்க்கவாஸ்திரா என்பது டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் பி, ட்ரோன் எதிர்ப்பு அமைப்பு. ஸோ இப்போ ரீசெண்டா ஒடிசால உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட பார்க்கவாஸ்திரா அப்படிங்கிற ட்ரோன் எதிர்ப்பு அமைப்பு ஒடிசால டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது உள்நாட்டிலே உருவாக்கப்பட்டது. ஸோ பார்க்கவாஸ்திரா அப்படிங்கிறது என்னன்னா ட்ரோன்களை முக்கியமாக பார்த்தீங்கன்னா ட்ரோன்களை குறிவைத்து அதை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்க்கவஸ்திரா ஏவுகணை அமைப்பானது உருவாக்கியிருக்காங்க. பார்க்கவஸ்திராங்கிறது ஒரு ஏவுகணை கிடையாது, இது ட்ரோன்களை அழிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, எதிர்ப்பு அமைப்பு, ட்ரோன் எதிர்ப்பு அமைப்பு தான் இந்த பார்க்கவஸ்திரா. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒடிசாவில் கோபால்பூரில் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த பார்க்கவஸ்திரா ஏவுகணை, அதாவது ட்ரோன் எதிர்ப்பு அமைப்பு. இது குறைந்த விலையில் உள்நாட்டிலே உருவாக்கப்பட்டிருக்கு. யார் உருவாக்கியிருக்கா, இதை யார் வடிவமைச்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சோலார் பாதுகாப்பு மற்றும் வான்வெளி நிறுவனம். சோலார் பாதுகாப்பு மற்றும் வான்வெளி நிறுவனம் தான் இந்த பார்க்கவஸ்திரா எதிர்ப்பு அமைப்பை உருவாகிருக்கு. ஸோ உருவாக்கியிருக்கு. ஸோ இந்த பார்க்கவஸ்திரா ட்ரோன் இருக்கு இல்லையா, அதாவது எதிர்ப்பு அமைப்பு, ட்ரோன் எதிர்ப்பு அமைப்பு இருக்கு இல்லையா, இதை பல ட்ரோன்களை ஒரே டைம்ல வீழ்த்தக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கவஸ்திரால சின்ன சின்ன ஏவுகணை மிசைல்ஸ் இருக்கும், அது பல ட்ரோன்கள் வந்தாலும் அது ஒரே டைம்ல வீழ்த்தக்கூடிய திறன் கொண்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரே நேரத்தில் கண்டறிஞ்சு சின்ன சின்ன ஏவுகணைகளை லான்ச் பண்ணி அந்த ட்ரோன்களை அழிக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த 4வது கேள்வி, யூபிஎஸ்சி புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, அஜய்குமார். ஸோ இப்போ யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இப்போ மத்திய பணிகள் தேர்வாணையத்துடைய தலைவராக இப்போ அஜய்குமாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த பொறுப்புல பிரீத்தி சுதன் இருந்தாங்க, அவங்களுடைய பதவி காலமானது முடிஞ்சிருச்சு. ஸோ அதை அடுத்து அஜய்குமார் இந்த மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம், அதாவது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் யூபிஎஸ்சி உடைய புதிய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவர் இந்த அஜய்குமார் 1985ஆம் ஆண்டு
கேரள மாநில பிரிவு சேர்ந்து ஓய்வு பெற்ற IAS ஆஃபீஸர். இதுக்கு முன்னாடி இவர் பாதுகாப்பு செயலராகவும் எழுதியிருக்காரு. 2019 இருந்து 2022 வரைக்கும் பாதுகாப்புத்துறை செயலராகவும் இவர் இருந்திருக்காரு. இப்போ UPSC உடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் 6 இயர்ஸ்க்கு இருப்பாரு, இல்லைன்னா 65 ஏஜ் வரைக்கும் இருப்பார். இது ரெண்டுல எது ஃபர்ஸ்ட் வருதோ அது வரைக்கும் இந்த பொறுப்புல இவர் இருப்பாரு. 5வது கேள்வி, வாழ்வுரிமை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்தை உறுதி செய்யும் சட்டப்பிரிவு என்ன? ஆன்சர் சட்டப்பிரிவு 21. ஸோ இந்திய அரசியலமைப்புல பார்த்தீங்கன்னா இந்திய குடிமக்களுடைய வாழ்வுரிமை மற்றும் அவங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரத்தை உறுதி செய்யக்கூடிய சட்டப்பிரிவாக தான் இந்த ஆர்டிகல் 21 இருக்கு. இப்போ எதுக்காக இந்த ஆர்டிகல் 21 பத்தி பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ பாதாசாரிகள், அதாவது நடந்து செல்றாங்க இல்லையா, அவங்கள தான் பாதாசாரிகள்னு சொல்லுவோம். ஸோ பாதாசாரிகள் நடந்து செல்றதுக்கு முறையான நடைபாதைகள் அமைக்கிறதுக்காக மாநில அரசும் யூனியன் பிரதேசங்கள் அரசும் சரியான வழிகாட்டுதல்களை வகுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றமானது உத்தரவிட்டிருக்கு. ஸோ இந்த உத்தரவு பிறப்பிக்கும் போது உச்சநீதிமன்றம் என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, பாதாசாரிகள் நடந்து செல்றதுக்கு நடைபாதைகள் அவசியமாக இருப்பது, பாதுகாப்பான நடைபாதைகள் இருக்கிறது அப்படிங்கிறது வாழ்வுரிமையில வருது. இந்திய அரசியலமைப்புடைய சட்டப்பிரிவு 21 கீழ் உறுதி செய்யப்படக்கூடிய வாழ்வுரிமையில ஒரு பகுதி தான் இந்த பாதாசாரிகளுக்கான நடைபாதைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த நடைபாதைங்கிறது வாழ்வுரிமையோட ஒரு பகுதியா வருது அப்படிங்கிற மாதிரி உச்சநீதிமன்றம் தெரிவிச்சிருப்பாங்க. ஸோ அதனால நடைபாதைகளை பாதாசாரிகள் பயன்படுத்தும் உரிமைங்கிறது ஆர்டிகல் 21ல குறிப்பிட்டிருக்கு, வாழ்வுரிமையில 1 அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 21 என்ன? வாழ்வுரிமை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்தை உறுதி செய்யக்கூடியதா ஆர்டிகல் 21 அப்படிங்கிறது. இதோட முக்கிய அம்சங்கள் என்னன்னா, வாழ்வுரிமை பார்த்தோம், அதாவது ஒரு நபருடைய உயிரை பாதுகாக்கிறது இதுல வருது. அடுத்து தனிப்பட்ட சுதந்திரம், அதாவது ஒரு நபருடைய சுதந்திரத்தை பாதுகாக்கிறது. அடுத்து சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறை, ஒரு நபருடைய உரிமை மீறப்படும் போது அதுக்கு முன்னாடி சட்டப்படி உரிய நடைமுறைகளை பின்பற்றணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிகல் 21 குறிப்பிடுது. அடுத்த 6வது கேள்வி, S-400 வான் பாதுகாப்பு சாதனங்களை இந்தியா எந்த நாட்டிடமிருந்து வாங்க உள்ளது? ஆன்சர் ரஷ்யா. ஸோ S-400 தான் இப்போ ஆப்ரேஷன் சிந்து நடவடிக்கை மேற்கொண்டோம் இல்லையா, அந்த டைம்ல பாகிஸ்தான் இந்தியா மீது தாக்குதல் நடத்தினாங்க இல்லையா, அவங்களுடைய போர் விமானங்கள் பிளஸ் அவங்களுடைய ட்ரோன்கள் மூலமா தாக்குதல் நடத்தினாங்க. அந்த தாக்குதலை முறியடிக்கிறதுக்கு இந்த S-400 பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வட மாநிலங்களில் தான் இந்த S-400 நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. தென் மாநிலங்களில் S-400 நிலைநிறுத்தப்படலை. அதனால தென் மாநிலங்கள்லையும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ S-400 வான் பாதுகாப்பு சாதனத்தை ரஷ்யா கிட்டேருந்து வாங்குறதுக்கு இப்போ திட்டமிட்டு இருக்காங்க. ரஷ்யா ஒப்புதல் அளிச்சிட்டாங்கன்னா வாங்கிடுவாங்க. ஸோ கூடுதலாக ஒரு S-400 வான் பாதுகாப்பு சாதனங்களை வாங்குறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க. யார்கிட்ட இருந்துன்னா ரஷ்யா கிட்ட இருந்து. ஏன்னா ஆப்ரேஷன் சிந்தூர்ல இதோடைய பயன்பாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடத்த பிடிச்சிருக்கு. ஸோ அதனால மறுபடியும் S-400 வாங்க போறாங்க. இந்த S-400 இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சுதர்சன சக்கர வான் பாதுகாப்பு சாதனம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. சுதர்சன சக்கர அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது இந்த S-400. ஸோ இன்னொன்று இந்த S-400 அமைப்பு பார்த்தீங்கன்னா ரேடார் அமைப்பு கொண்டு தான் செயல்படுது. இதோட எந்த தொழில்நுட்பத்தோட கலவையாக இது இருக்கு அப்படின்னா, ஹோமிங் தொழில்நுட்ப கலவையாக தான் இந்த S-400 ஏவுகணை சாதனமானது இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த S-400 பார்த்தீங்கன்னா ஒரு ரேடார் தொழில்நுட்பத்தை வச்சு ஒரு 600 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு பொருள் வருது, அதாவது ஒரு ஏவுகணையோ ஒரு ட்ரோனோ ஒரு விமானமோ வருதுன்னா உடனடியாக உணர்ந்து அதை கண்காணிக்கும். ஸோ அது 400 கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளே வந்துருச்சுன்னா அதை தாக்கி அழிக்கக்கூடியதான் இந்த S-400. அத்தகைய திறன் கொண்டதான் S-400 ஏவுகணை சாதனம். இப்போ இது ஹோமிங் தொழில்நுட்ப கலவையாக தானே S-400 இருக்கு. அதாவது இது பார்த்தீங்கன்னா இலக்கை பின் தொடர்றது. அடுத்து ஏவுகணையை செலுத்தினதுக்கு அப்புறமா அதை வழிகாட்டுதல். இந்த சைடு ஒரு ட்ரோன் ஒரு சைடு இருக்குன்னா அந்த சைடு இந்த ஏவுகணையை வழிகாட்டுறது. அடுத்து GPS மூலமாக இலக்கை போய் ரீச் பண்றது. இந்த மாதிரி ஹோமிங் தொழில்நுட்பத்துடைய கலவையாக தான் இந்த S-400 இருக்கு. இது தானாகவும் செயல்படும். கட்டளை மையத்திலிருந்து இந்த S-400 அதிகாரிகள் இயக்க முடியும். அடுத்த 7வது கேள்வி, பட்டியலினத்தை சேர்ந்த 2வது தலைமை நீதிபதி யார்? ஆன்சர் ஆப்ஷன் B, PR கவாய். ஸோ இப்போ நம்ம இந்தியாவுடைய 52வது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியா PR கவாய் பொறுப்பேற்றிருக்காரு. 51வது தலைமை நீதிபதி தான் சஞ்சீவ் கண்ணா. இதுல இவர் PR கவாய் 52வது தலைமை நீதிபதி, பட்டியலினத்தை சேர்ந்த 2வது தலைமை நீதிபதி. அப்ப யார் பட்டியலினத்தை சேர்ந்த முதல் தலைமை நீதிபதி அப்படின்னு கேட்டா KG பாலகிருஷ்ணன் அவர்கள் தான் பட்டியலினத்தை சேர்ந்த முதல் தலைமை நீதிபதி. இதுல RS கவாய் கொடுத்துருக்கோம் இல்லையா, PR கவாயோடைய தந்தை தான் RS கவாய்.
ஸோ இவர் தான் பட்டியலத்தை சேர்ந்த 2வது தலைமை நீதிபதி. இவரோட தந்தை ஆர்எஸ் கவாய். இவர் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர், சட்டமேதை அம்பேத்கர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து புத்த மதத்தை தழுவும் போது இவரும் அவரோட சேர்ந்து புத்த மதத்தை தழுவிருப்பார். ஸோ அதன்படி பிஆர் கவாயோடைய மதம் பார்த்தீங்கன்னா புத்த மதம். ஸோ புத்த மதத்தை சேர்ந்தவர் வந்து தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்கிறது இதான் ஃபர்ஸ்ட் டைம் கூட இந்தியாவில். உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா ஓய்வு பெற்றுட்டாரு. ஸோ அதையடுத்து 52வது தலைமை நீதிபதியாக பிஆர் கவாய் பொறுப்பேற்றிருக்காங்க. இவருக்கு வந்து பதவி பிரமாணம் செய்து வைத்தவங்க யாருன்னா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள். ஸோ இவர் தான் வந்து பட்டியலத்தை சேர்ந்த 2வது தலைமை நீதிபதி. முதல் தலைமை நீதிபதி யாருன்னா கேஜி பாலகிருஷ்ணன். அது மட்டும் இல்லாமல் பௌத்த மதத்தை சேர்ந்த முதல் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியும் பிஆர் கவாய் தான். ஏன்னா இவங்களோட அப்பா எஸ்ஆர் கவாய் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் புத்த மதத்தை தழுவும் போது அவரோட சேர்ந்து இவரும் புத்த மதத்தை தழுவியிருப்பாரு. அம்பேத்கர் எப்போ புத்த மதத்தை வந்து தழுவுனாங்க அப்படின்னா 1956ஆம் ஆண்டு. ஸோ எஸ்ஆர் கவாய்ன்னு சொல்லிட்டு ஆர்எஸ் கவாய். ஓகே, நெக்ஸ்ட் 8வது கேள்வி. கௌரவ லெப்டினன்ட் கர்னல் அந்தஸ்து பெற்ற நீரஜ் சோப்ரா கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் ஈட்டி எறிதல். ஸோ ஆப்ஷன் சி ஈட்டி எறிதல். நீரஜ் சோப்ரா நம்ம எல்லாருக்குமே தெரியும், டோக்கியோ ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருப்பாரு. அப்புறம் லாஸ்ட்டாக நடந்த 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் வெள்ளி பதக்கம் வின் பண்ணியிருப்பாரு ஈட்டி எறிதலில். ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ராணுவத்துடைய கௌரவ லெப்டினன்ட் கர்னல் அப்படிங்கிற அந்தஸ்தானது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ லெப்டினன்ட் கர்னல் அந்தஸ்து நீரஜ் சோப்ராவுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ராணுவத்திலே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இவருக்கு வந்து விசேஷ சேவா பதக்கம் அப்புறம் பரம் விசேஷ சேவா பதக்கம் ஆகிய பதக்கங்கள் வழங்கப்பட்டிருக்கு. இவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் நீரஜ் சோப்ரா அப்படின்னா ஹரியானாவை சேர்ந்தவர். இவர் டோக்கியோவில் தங்கம் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் வெள்ளி பதக்கம் வின் பண்ணியிருக்காரு. டோக்கியோவில் தங்கம் வின் பண்ணதன் மூலமாக சுதந்திரத்துக்கு அப்புறமா ஒலிம்பிக்கில் தடகளத்தில் தனிநபர் பிரிவில் தங்கம் வென்ற முதல் இந்தியர் அப்படிங்கிற சாதனையை படைச்சிருப்பாரு. அடுத்து பாரிஸில் வெள்ளி வின் பண்ணியிருப்பாரு. ஸோ அதன்படி தொடர்ந்து அடுத்தடுத்த ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற 3வது இந்தியர் அப்படிங்கிற சாதனையும் நீரஜ் சோப்ரா படைச்சிருக்காரு. அடுத்து இவருக்கு ஏற்கனவே விளையாட்டுத்துறையில் வழங்கக்கூடிய உயரிய விருதான கேல் ரத்னா விருது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கக்கூடிய அர்ஜுனா விருது வழங்கப்பட்டிருக்கு. பத்மஸ்ரீ விருதும் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. 9வது கேள்வி. கனடாவின் புதிய அமைச்சரவையில் இந்திய வம்சாவளி அனிதா ஆனந்திற்கு டேஷ் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் வெளியுறவு அமைச்சர் பொறுப்பு. கனடாவில் இப்போ நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. அதில் லிபரல் கட்சியானது வெற்றி பெற்றது. அதன்படி மார்க் கார்னி பார்த்தீங்கன்னா கனடாவுடைய புதிய பிரதமராக பொறுப்பேற்றிருக்காருன்னு சொல்லி பார்த்துருப்போம். இப்போ கனடாவில் புதிய அமைச்சரவையானது அமைச்சிருக்காங்க. அந்த புதிய அமைச்சரவையில் 4 இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க இடம்பெற்றிருக்காங்க. அதில் ஒருத்தவங்களான அனிதா ஆனந்த் பார்த்தீங்கன்னா வெளியுறவு அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காங்க. ஸோ அனிதா ஆனந்த் வந்து வெளியுறவு அமைச்சர். மணீந்தர் சித்து இவர் இந்திய வம்சாவளி தான். இவர் சர்வதேச வர்த்தகத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா சர்வதேச வளர்ச்சித்துறை செயலராக இந்திய வம்சாவளியை சேர்ந்த ரன்தீப் சாராய் வந்து பொறுப்பேற்றிருக்காரு. அடுத்து குற்றங்களை எதிர்த்து போராடுறதுக்காக மாநில செயலராக ரூபே சஹோதா வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவரும் இந்திய வம்சாவளி தான். 10வது கேள்வி. கல்லூரி கனவு திட்டம் கீழ்கண்ட எந்த திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது? ஆன்சர் நான் முதல்வன் திட்டம். ஸோ நான் முதல்வன் திட்டம் 2022 மார்ச் மந்த் 1 தேதி தொடங்கி வச்சிருப்பாங்க. அதாவது இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளித்து அதற்கேற்ற மாதிரியான வேலை வாய்ப்புகளை அவங்களுக்கு வழங்கணுங்கிறதுக்காக நான் முதல்வன் ஸ்கீம் லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த நான் முதல்வன் திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய திட்டங்கள் செயல்படுத்துறாங்க. அதாவது இந்த உயர்கல்விக்கு படி திட்டம், அப்புறம் கல்லூரி கனவு திட்டம், குடிமை பணி தேர்வுக்கு படிக்கிறவங்களுக்கான உதவித்தொகை திட்டம், இந்த மாதிரி பல்வேறு இனிஷியேட்டிவ் வந்து செயல்படுத்துறாங்க. ஸோ அதில் ஒன்றான கல்லூரி கனவு திட்டம் பற்றி இப்போ நம்ம பார்க்குறோம். எதுக்காக இந்த கல்லூரி கனவு திட்டம் அப்படின்னா, இப்போ +2 முடிச்சு +2 தேர்ச்சி அடைஞ்சிட்டு அப்புறமா அவங்க உயர்கல்வி படிக்கிறதுக்கு விரும்புகிறாங்க. ஸோ அவங்க படிப்புக்கு எந்தெந்த கோர்ஸ்லாம் படிக்கலாம், எந்த பாடப்பிரிவை நீங்கள் சூஸ் பண்ணலாம், இதை சூஸ் பண்ணால் ஃப்யூச்சரில் என்னென்ன ஜாப் ஆஃபர்லாம் இருக்குது, அதுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்களை வல்லுநர்களோட கலந்தாலோசிக்கும் வகையில் அதுக்கான நிகழ்ச்சியாக இந்த கல்லூரி கனவு நிகழ்ச்சி நடத்தப்படுது ஒவ்வொரு வருஷமும். ஸோ இந்த வருஷமும் நடத்தியிருக்காங்க. இதுக்காக தான் கல்லூரி கனவு திட்டம். ஸோ +2 படித்து முடிச்சு அவங்க அடுத்த உயர்கல்வி படிக்க போகிறாங்க. அதுக்கான வழிகாட்டுதல்களை வழங்குறதுக்காக கல்லூரி கனவு திட்டம். இப்போ உயர்கல்வியில சேர்க்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் 52% அதிகரிச்சிருக்கு. இப்போ ஸ்கூல் படிச்சு முடிச்சு காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து பாதியிலே நின்றுவாங்க. அந்த சேர்க்கை பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. இப்போ எவ்வளவாக அதிகரிச்சிருக்கு உயர்கல்வியில் தமிழக மாணவர்களுடைய சேர்க்கை விகிதம் அப்படிங்கிறது
52% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுவே தேசிய விகிதம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா 29% தான் இருக்கு. இந்தியாவுடைய உயர்கல்வி சேர்க்கை விகிதம் 29, இந்தியா நம்ம தமிழ்நாட்டுடைய சேர்க்கை விகிதம் 52. 11வது கேள்வி, சட்ட நடைமுறைகள் தொடர்பான தீர்ப்பின் மீது பொது முக்கியத்துவம் வாய்ந்த கேள்வி எழும்போது அது தொடர்பாக உச்சநீதிமன்றத்திடம் தெளிவுரை கோர குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் அளிக்கும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, சட்டப்பிரிவு 143 உட்பிரிவு 1. ஸோ இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க. அதாவது தமிழ்நாட்டில் ஒரு 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காம கிடப்பில் இருந்திருக்கும். அது ஆளுநர் RN ரவி அவர்கள் ஒப்புதல் அளிக்காமல் வச்சிருப்பாங்க. ஸோ அதை அடுத்து தமிழ்நாடு அரசு வந்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருப்பாங்க. அதை விசாரிச்ச உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருப்பாங்க தீர்ப்புலனா, ஒரு கால அவகாசத்தை வந்து நிர்ணயிச்சிருப்பாங்க. 3 மாசத்துக்குள்ள அந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் மசோதாவை வந்து நீங்க குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவரும் 3 மாசத்துக்குள்ள வந்து ஒப்புதல் அளிக்கணும். இந்த மாதிரி பல்வேறு தீர்ப்புகளை வழங்கியிருப்பாங்க. இன்னொன்று, சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த 10 மசோதாக்களுக்கும் ஒப்புதல் அளிப்பதாக உச்சநீதிமன்றமே தீர்ப்பு அளிச்சிருப்பாங்க. ஸோ இதை அடுத்து இது ஒரு சட்ட ரீதியிலான ஒரு ப்ராப்ளம் இருக்கு இல்லையா? ஏன்னா ஆர்டிகல் 200 படி ஒரு மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கிறது இல்லைன்னா அதை நிறுத்தி வைக்கிறது மறுபடியும் அனுப்புறதுங்கிறது வந்து ஆளுநருடைய அதிகாரத்தில் வருது. 201 அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பிட்டாங்க அப்படின்னா 201 ஆர்டிகளை பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் அதற்கு ஒப்புதல் அளிக்கலாம். அவங்க என்ன முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறது ஆர்டிகல் 201 குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ அந்த ஆர்டிகல் இது ஒரு சட்ட ரீதியிலான ஒரு ப்ராப்ளம். ஸோ இந்த சட்ட ரீதியில சட்ட நடைமுறைகள் தொடர்பாக ஒரு தீர்ப்பை வந்து உச்சநீதிமன்றம் வழங்கும் போது அதுல இப்படி நடக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழும்போது அது தொடர்பான கேள்விகளை வந்து கேட்கலாம். தெளிவுரையை வந்து உச்சநீதிமன்றம் வழங்குவதற்கு குடியரசுத் தலைவர் வந்து கேள்விகள் எழுப்புவதற்கான அதிகாரம் அளிக்கக்கூடிய சட்டப்பிரிவு தான் இந்த ஆர்டிகல் 143 உட்பிரிவு 1 அப்படிங்கிறது. இப்போ எதுக்காக இந்த ஆர்டிகல் பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ குடியரசுத் தலைவர் ஒரு 14 கேள்விகளை உச்சநீதிமன்றத்துக்கு கேட்டிருக்காங்க. தெளிவுரையே இதுக்கு இந்த 14 கேள்விகளுக்கும் நீங்கள் வழங்கணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்துக்கு வந்து குடியரசுத் தலைவர் கேள்விகளை எழுப்பியிருக்காங்க இந்த ஆர்டிகல் 141 உட்பிரிவு 1 பயன்படுத்தி. ஸோ கவனிங்க. ஸோ எத்தனை கேள்வி? ஒரு 14 கேள்வி தெளிவுரை வந்து உச்சநீதிமன்றம் வழங்க சொல்லியிருக்காங்க. எந்த ஆர்டிகல் அப்படின்னா ஆர்டிகல் 143 உட்பிரிவு 1. ஸோ சட்டப்பிரிவு 143 என்ன சொல்லுதுன்னா, உச்சநீதிமன்றத்தை கலந்தாலோசிக்கிறதுக்கு குடியரசுத் தலைவருடைய அதிகாரம் பற்றி பேசக்கூடியதான் ஆர்டிகல் 143. அதில் சப்கிளாஸ் 1 143 உட்பிரிவு 1 என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி சட்ட நடைமுறைகள் தொடர்பான தீர்ப்பு வழங்கும் போது அதுல பொது நடைமுறைகள் சம்பந்தமான கேள்விகள் எழும்போது அது சம்பந்தமான கேள்விகளை எழுப்புறதுக்கு குடியரசுத் தலைவருக்கு அதிகாரத்தை வழங்குது 143 உட்பிரிவு 1. அதன்படிதான் இப்போ ஒரு 14 கேள்விகளுக்கு வந்து தெளிவுரையை வழங்கணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்துக்கு கேள்வி எழுப்பியிருக்காங்க குடியரசுத் தலைவர். ஸோ என்ன மசோதா அப்படின்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகங்கள் இருக்கு இல்லையா, அந்த பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தரை நியமிக்கிறதுக்கான அதிகாரத்தை மாநில அரசுக்கு வழங்குறதுக்கான மசோதா. அப்புறம் பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழகங்களுடைய வேந்தர் பொறுப்பு ஆளுநர்கிட்ட தான் இருக்கு. ஆளுநரை வந்து அந்த பொறுப்புலேருந்து நீக்குவதற்காக மசோதான்னு சொல்லிட்டு ஒரு 10 மசோதாவானது தமிழக அரசால் சட்டப்பேரவையில் தாக்கல் செஞ்சு நிறைவேற்றப்பட்டிருக்கும். ஆளுநருடைய ஒப்புதலுக்கு அனுப்பி வச்சிருப்பாங்க. அதுக்கு அந்த மசோதா கிடப்பில் இந்த ஒப்புதல் அளிக்காம ஸோ அதை அடுத்து தான் அந்த உச்சநீதிமன்றம் இதை விசாரிச்சிருப்பாங்க, இந்த தீர்ப்பை வழங்கியிருப்பாங்க. அதில் என்னென்னலாம் தெரிவிச்சிருப்பாங்கன்னா, அரசமைப்பு சட்டப்பிரிவு 142வது விதியை பயன்படுத்தி இது செல்லும் சொல்லியிருப்பாங்க. 10 மசோதாக்கள் கிடப்பில் இருந்துச்சு இல்லையா, அந்த 10 மசோதாக்களுக்கு ஆளுநர் தான் ஒப்புதல் அளிக்கணும். அது ஒப்புதல் அளிக்காததுனால உச்சநீதிமன்றம் அதோடைய சிறப்பு அதிகாரம் ஆர்டிகல் 142 பயன்படுத்தி அந்த மசோதாக்கள் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புதல் அளிச்சிருப்பாங்க. ஸோ இது சம்மந்தமாக தான் கேள்வியே எழுப்பியிருப்பாங்க. அந்த கேள்வியில் பார்த்தீங்கன்னா நிறைய சட்டப்பிரிவுகள் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம அந்த ஆர்டிக்கல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆளுநரால் அனுப்பப்பட்ட மசோதா மீது எந்த ஒரு முடிவும் எடுக்காம குடியரசுத் தலைவர் நிறுத்தி வைக்கிறாங்க அப்படின்னா அது தொடர்பாக மாநில அரசு வந்து உச்சநீதிமன்றத்தை அணுக முடியும். அது மட்டும் இல்லாமல் ஆளுநர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அனுப்புறாங்க ஒரு மசோதாவை அப்படின்னா அந்த மசோதா மீது 3 மாதங்களுக்குள்ள குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தீர்ப்புல இடம்பெற்றிருக்கும், உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்புல. ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன ஆர்டிகிள் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க குடியரசுத் தலைவருடைய கேள்வியில் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.
ஸோ சட்டப்பிரிவு 200, சட்டப்பிரிவு 201 இது என்ன சொல்லுதுன்னா, சட்டப்பிரிவு 200 மாநில ஆளுநர்கள் வந்து சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படக்கூடிய மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கிறது, நிறுத்தி வைக்கிறது, திருப்பி அனுப்புறது, குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறது, அதை பற்றி சொல்லக்கூடியது சட்டப்பிரிவு 200. 201 அப்படிங்கிறது குடியரசுத் தலைவருக்கு ஒரு ஆளுநர் வந்து மசோதாவை அனுப்பியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒப்புதல் அளிக்கிறது, நிறுத்தி வைக்கிறது, இது தொடர்பான அதிகாரங்களை சொல்லக்கூடியதான் ஆர்டிகல் 201. இந்த அதிகாரம் குறித்து உச்சநீதிமன்றம் வந்து கருத்து தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அடுத்த அரசியலமைப்புடைய பிரிவு 361 உட்பிரிவு 1 எதை சொல்லுது அப்படின்னா, ஒரு மாநிலத்துடைய ஆளுநர் வந்து அவருடைய பதவியுடைய அதிகாரங்கள் கடமைகளை பயன்படுத்துறது, அதை செயல்படுத்துறது, அதை இன்னும் திறமையாக செயல்படுத்துறதுக்காக அவர் எந்த ஒரு செயலையும் ஈடுபடுறாரு, எடுக்கிறாரு அப்படின்னா அதை எந்த ஒரு நீதிமன்றமும் கேள்வி எழுப்புனாங்க அப்படின்னா அதுக்கு பதிலளிக்க அவசியம் இல்லை யாருக்கு, ஆளுநருக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் 361 சப்கிளாஸ் 1 வந்து குறிப்பிடுது. அதே மாதிரி 361 சப்கிளாஸ் 2 அப்புறம் சப்கிளாஸ் 3ல என்ன குறிப்பிடுறாங்கன்னா, ஆளுநர் வந்து அவருடைய பதவி காலத்துல எந்த ஒரு குற்றவியல் நடவடிக்கைகளையுமே கைது செய்வதை இது தடுக்குது, பாதுகாக்குது, கைது செய்வதில்லை, ஆளுநர் வந்து கைது செய்யப்படுறதில்லை. அடுத்த அரசியலமைப்புடைய விளக்கம் குறித்து கணிசமான சட்ட கேள்வி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு வழக்கையும் தீர்மானிக்கக்கூடிய நோக்கத்துக்காக பிரிவு 141 பிரிவு படி பார்த்தீங்கன்னா நீதிபதிகளோட குறைந்தபட்ச எண்ணிக்கை வந்து 5 பேராக இருக்கணும். அதாவது இப்போ அரசியலமைப்பு சார்ந்த சட்டம் சார்ந்த சட்ட நடைமுறைகள் சார்ந்த ஏதேனும் ஒரு கேள்வி எழும்போது அதை வந்து 5 பேர் இருக்கக்கூடிய உச்சநீதிமன்ற அமர்வுகள் தான் அதை விசாரிக்கணும். ஏன்னா இப்போ தீர்ப்பு வழங்கினாங்களே அது வந்து 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தான் அதை விசாரிச்சிருப்பாங்க, இந்த தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க. ஆனால் என்ன சொல்றாங்க, ஆர்டிகல் 143 படி இப்போ அரசியலமைப்பு விளக்கம் சார்ந்த அது சம்பந்தப்பட்ட கேள்வி எழும்போது அதை விசாரிக்கணும் அப்படின்னா அது ஆர்டிகல் 143 படி ஒரு 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தான் இதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்திய அரசியலமைப்புடைய பிரிவு 131 படி பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்துடைய அசல் அதிகார வரம்பானது நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அசல் அதிகார வரம்பு அப்படின்னா ஒரு மனு தாக்கல் செய்யறாங்க அப்படின்னா அதை நேரடியாக அதாவது மத்திய மாநில அரசுக்கு இடையிலான பிரச்சனையா இருக்கு, மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனையா இருக்கு அப்படின்னா அந்த மனு தாக்கல் செய்யப்படும் போதே இந்த ஆர்டிகல் 131 படி உச்சநீதிமன்றத்துடைய அசல் அதிகாரத்துக்கு உள்ள வருது. அதாவது உச்சநீதிமன்றமே அதை நேரடியாக இந்த கேஸை நடத்துவாங்க மனு தாக்கல் செய்யும் போது. ஸோ அதாவது குறிப்பா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே தகராறு இல்லைன்னா மாநில அரசுகளுக்கு இடையிலான தகராறு அப்படின்னா உச்சநீதிமன்றத்துக்கு அரசானது அந்த அதிகார வரம்பானது இருக்கு. ஒரு மனு தாக்கல் செய்யறாங்க அப்படின்னா தாக்கல் செய்யும் போதே அதை உச்சநீதிமன்றமே எடுத்து அந்த வழக்குகளை வந்து விசாரிக்கும். அது வந்து 131 குறிப்பிடப்பட்டிருக்கு. 12வது கேள்வி, EOS 09 கீழ்கண்ட எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது? ஆன்சர் PSLV C61. ஸோ PSLV C61 ராக்கெட் மூலமாக தான் EOS 09 அப்படிங்கிற புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளானது விண்ணில் செலுத்தப்பட இருக்கு. ஸோ இது ஒரு புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள். இது பார்த்தீங்கன்னா இஸ்ரோ வந்து PSLV C61 ராக்கெட் மூலமாக அனுப்ப போகிறாங்க. இது வந்து 101வது ராக்கெட். ஏற்கனவே 100வது ராக்கெட் வந்து ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. அது என்னன்னா GSLV F-15 ராக்கெட்டை லான்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ 101வது ராக்கெட் தான் இந்த PSLV C61. இப்போ அதன் மூலமாக EOS 09 அப்படிங்கிற புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளை லான்ச் பண்ண போகிறாங்க. உங்களுக்கான கொஸ்டின், இந்த GSLV F-15 ராக்கெட் மூலமாக எந்த செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்திருக்காங்க? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிடுங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா புவி கண்காணிப்புக்காக கார்டோசாட், ஸ்காட்சாட், அப்புறம் ரிசார்ட் ஆகிய செயற்கைக்கோள்களை இஸ்ரோ லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதை அடுத்து இப்போ EOS 09 அப்படிங்கிற ரிசார்ட் 1B, ஸோ ரெண்டுமே ஒன்று தான், ரிசார்ட் 1B சேட்டலைட் அப்படின்னும் கேட்கலாம், EOS 09 சேட்டலைட் அப்படின்னும் கேட்கலாம். இதை லான்ச் பண்ண போகிறாங்க. இது மொத்தமாக 1170 கிலோ எடை கொண்டது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்தியா அப்புறம் வெளிநாடுகளுக்கு சொந்தமான ஒரு 5 சிறிய செயற்கைக்கோள்களும் லான்ச் பண்ண போகிறாங்க. EOS 09 மட்டும் இல்லாமல் அதோடு சேர்த்து ஒரு 5 சின்ன செயற்கைக்கோள்கள் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த EOS 09 சேட்டலைட் அப்படிங்கிறது சிந்தட்டிக் அப்ரேச்சர் ரேடார் தொழில்நுட்பத்தோட செயல்படக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லா காலநிலையிலுமே துல்லியமாக படம் எடுக்கும் திறன் கொண்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தரவுகள் பார்த்தீங்கன்னா இராணுவ பாதுகாப்புக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பேரிடர் மேலாண்மை, விவசாயம், வன பாதுகாப்புக்கும் பயன்படுத்தப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து 13வது கேள்வி,
தமிழகத்தில் முதலாக எந்த ஆண்டு பெண்கள் காவல் பணியில் சேர்க்கப்பட்டனர்? ஆன்சர் 1973 தான் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெண்கள் வந்து காவல்துறையில பணியமர்த்தப்பட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 22 பெண்கள் வந்து முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் 1973 பெண் காவலர்கள் தேர்வு செய்யப்பட்டாங்க. இப்போ நாட்டிலே அதிகமாக 27,000 பெண்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க. 2023 கூட பார்த்தீங்கன்னா இவங்க பெண்கள் வந்து காவல்துறையில சேர்க்கப்பட்டு ஒரு 50 ஆண்டுகள் நிறைவு விழாவானது கொண்டாடப்பட்டது. அதில் ஒரு 9 நவரத்ன நலத்திட்டங்களை பெண் காவலர்களுக்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருப்பாங்க. அதில் ஒன்று தான் அவள் திட்டம். அவள் திட்டம் என்னன்னா, அதே பொன் விழா நடந்துச்சு இல்லையா, அந்த பொன் விழாவில் தான் 17ஆம் தேதி மார்ச் மாதம் வந்து தொடங்கி வச்சிருப்பாங்க. எதுக்காகனா பெண் காவலர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு பயிற்சி வழங்குவதற்காக, தற்காப்பு பயிற்சி வழங்குவதற்காக. அவள் அப்படின்னா அதோட ஃபில் ஃபார்ம் அவாய்ட் வயலன்ஸ் த்ரூ அவேர்னஸ் அண்ட் லேர்னிங் அப்படிங்கிறதா அவள் அப்படிங்கிறதோட ஃபில் ஃபார்ம். அடுத்து பார்த்தீங்கன்னா சென்னை வண்டலூர் அருகே தான் இப்போ பெண் காவலர்கள் தொடர்பாக ஒரு தேசிய மாநாடு நடந்திருக்கு. காவல்துறையில் பணிபுரியும் பெண்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு தேசிய மாநாடு நடந்துச்சு. அதில் தான் இதை பற்றி வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருப்பாங்க. ஸோ பாருங்க, இப்போ பெண் காவலர்கள் வந்து 30 வயதுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு கட்டாயமாக ஒவ்வொரு வருஷமும் சுகாதார பரிசோதனையானது மேற்கொள்ளப்படணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அவங்களுடைய மனநலத்துக்காக பார்த்தீங்கன்னா ஆனந்தம் மகிழ்ச்சி அப்படிங்கிற நிகழ்ச்சிகளானது நடத்தப்படணும்னு சொல்லியிருக்காங்க. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மிஷன் சக்தி அப்படிங்கிற திட்டமானது பெண்களுடைய பாதுகாப்பு, பெண் காவலர்களுடைய பாதுகாப்புக்காக செயல்படுத்தப்படுது. அது செயல்படுத்தப்படணும். அடுத்த 1090 மகளிர் சக்தி உதவி எண் திட்டமும் நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து இந்தியா முழுக்க கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருப்பாரு. அடுத்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 11 வகையான தடுப்பூசிகள் வந்து கர்ப்பிணி பெண்களுக்கும் 12 வகையான தடுப்பூசிகள் குழந்தைகளுக்கானது செலுத்தப்படுது. எந்தெந்த நோய்களை தடுப்பதற்காக இந்த தடுப்பூசிகள் செலுத்தப்படுது அப்படின்னா, காச நோய், அடுத்து தொண்டை அடைப்பான், கக்குவான் இருமல், அடுத்து மஞ்சள் காமாலை, இன்ஃப்ளூயன்சா, அடுத்து நிமோனியா, ரணஜன்னி, போலியோ, தட்டம்மை, அப்புறம் ரூபெல்லா, ரோட்டோ வைரஸ், வயிற்றுப்போக்கு நோய், அடுத்து ஜப்பானிய மூளை காய்ச்சல். இந்த நோய்களை தடுப்பதற்காக தான் இந்த தடுப்பூசிகளானது வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு வருஷமும் நம்ம தமிழ்நாட்டில் 9,52,000 கர்ப்பிணி பெண்களுக்கும் 8,76,000 குழந்தைகளுக்கும் தடுப்பூசிகள் செலுத்தப்படுது. தமிழ்நாட்டில் இப்போ 99% பயனாளிகளுக்கு வந்து தடுப்பூசியானது செலுத்தப்பட்டிருக்கு. மற்ற மாநிலத்தோடு ஒப்பிடும்போது இவ்வளோ சீக்கிரத்தில் இவ்வளோ பெரிய இலக்கை வந்து நம்ம எட்டியிருக்கோம்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த முக்கியமானது 15th ஒன்று. ஸோ அதாவது என்னன்னா, இப்போது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கோவையில் வந்து இந்த பொள்ளாச்சி வழக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். பொள்ளாச்சி பாலியல் தொடர்பான வழக்கு, அதுக்கான தீர்ப்பானது இப்போ வழங்கியிருக்காங்க. கோவை மகளிர் நீதிமன்றத்தினால இந்த தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அதாவது இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் ஈடுபட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஆயுள் சிறை தண்டனையானது விதிச்சிருக்காங்க. சாகிற வரைக்கும் அவங்களுக்கு ஆயுள் தண்டனையானது இப்போ விதிக்கப்பட்டிருக்கு. ஸோ 5 ஆயுள் தண்டனை, அதில் மொத்தமாக வந்து 8 பேர் இருப்பாங்க. அதில் 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா தலா 5 ஆயுள் தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்கு. மொத்தமாக 9 பேர், அவங்க 2 பேருக்கு 2 ஆயுள் தண்டனை விதிச்சிருக்காங்க, 5 ஆயுள் தண்டனை. அடுத்து ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 1.5 லட்சம் ரூபாய் அபராதம் செலுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட பெண்கள் இருக்காங்க இல்லையா, 8 பேர், அவங்களுக்கு 85 லட்சம் ரூபாய் வந்து வழங்கப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க, நிவாரண தொகையாக, இழப்பீட்டு தொகையாக. அடுத்து பொள்ளாச்சி சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு சார்பில் 25 லட்சம் வழங்கப்படும் சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிச்சிருக்காங்க. அடுத்து சிபிஎஸ்சி எக்ஸாம் ரிசல்ட் வந்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 10ஆம் வகுப்பில் 93% பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. 12ஆம் வகுப்பில் 88.39% பேர் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க தமிழ்நாட்டில். அதில் பார்த்தீங்கன்னா சென்னை மண்டலம் வந்து 3ஆவது இடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்து பாகிஸ்தானுக்கு இப்போ 8,700 கோடி கடனை வந்து சர்வதேச நிதியமானது விடுவிச்சிருக்கு. துருக்கியில் இனோனு பல்கலைக்கழகத்தோட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை வந்து ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் மேற்கொண்டிருப்பாங்க. அந்த ஒப்பந்தத்தை இப்போ ரத்து செய்வதாக அறிவிச்சிருக்காங்க பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்களுக்காக. அடுத்து இத்தாலி கோப்பை போட்டியில் பார்த்தீங்கன்னா பொலக்னா அணியானது சாம்பியனாக இருக்குது. 51 இயர்ஸ்க்கு அப்புறமா அவங்க சாம்பியனாக இருக்காங்க. அடுத்து 25வது உலகக்கோப்பை கால்பந்து போட்டி சவுதி அரேபியாவில் 2034ஆம் ஆண்டு நடைபெற இருக்கு. அடுத்து கட்டாய கல்வி உரிமை சட்டப்படி பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளிகளில் கவர்மெண்ட், அதாவது ஏழை மாணவ மாணவிகளுக்கு 25% இடஒதுக்கீடானது வழங்கப்படுகிறது. அடுத்து பெங்களூரை பார்த்தீங்கன்னா 7 மாநகராட்சியாக பிரிக்கக்கூடிய கிரேட்டர் பெங்களூரு நிர்வாக சட்டமானது இப்போ அமலுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒவ்வொரு மந்த்துக்கும் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றிய ஃபீஸ் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் டிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்திய ராணுவம் ஆபரேஷன் கெல்லர் நடவடிக்கையை எங்கு தொடங்கி உள்ளது? ஆன்சர் ஜம்மு அண்ட் காஷ்மீர். இரண்டாவது கேள்வி, விடியல் பயண திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2021ஆம் ஆண்டு. மூன்றாவது கேள்வி, உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட பார்க்கவாஸ்திரா என்பது டேஷ்? ஆன்சர் ட்ரோன் எதிர்ப்பு அமைப்பு. நான்காவது கேள்வி, யூபிஎஸ்சியின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் அஜய் குமார். ஐந்தாவது கேள்வி, வாழ்வுரிமை மற்றும் தனிப்பட்ட சுதந்திர உரிமை உறுதி செய்யும் வாழ்வுரிமை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்தை உறுதி செய்யும் சட்டப்பிரிவு? ஆன்சர் சட்டப்பிரிவு 21. ஆறாவது கேள்வி, S-400 வான் பாதுகாப்பு சாதனங்களை இந்தியா எந்த நாட்டிடமிருந்து வாங்க உள்ளது? ஆன்சர் ரஷ்யா. ஏழாவது கேள்வி, பட்டியலினத்தை சேர்ந்த இரண்டாவது தலைமை நீதிபதி யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி PR கவாய். எட்டாவது கேள்வி, கௌரவ லெப்டினன்ட் கர்னல் அந்தஸ்து பெற்ற நீரஜ் சோப்ரா கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி ஈட்டி எறிதல். ஒன்பதாவது கேள்வி, கனடாவின் புதிய அமைச்சரவையில் இந்திய வம்சாவளி அனிதா ஆனந்திற்கு டேஷ் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ வெளியுறவு அமைச்சர் பொறுப்பு. பத்தாவது கேள்வி, கல்லூரி கனவு திட்டம் கீழ்கண்ட எந்த திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது? ஆன்சர் நான் முதல்வன் திட்டம். 11வது கேள்வி, சட்ட நடைமுறைகள் தொடர்பான தீர்ப்பின் மீது பொது முக்கியத்துவம் வாய்ந்த கேள்வி எழும்போது அது தொடர்பாக உச்சநீதிமன்றத்திடம் தெளிவுரை கோர குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் அளிக்கும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் சட்டப்பிரிவு 141-43 உட்பிரிவு 1. 12வது கேள்வி, EOS-09 கீழ்கண்ட எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது? ஆன்சர் PSLV C-16 ராக்கெட். 13வது கேள்வி, தமிழகத்தில் முதலாக எந்த ஆண்டு பெண்கள் காவல் பணியில் சேர்க்கப்பட்டனர்? ஆன்சர் 1973ஆம் ஆண்டு. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.